கன்னி, அதிர்ஷ்டம் உண்டாகும். அப்படி என்ன அதிர்ஷ்டம் வரப்போகுது? வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கன்னி ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் ஆஸ்ட்ராலஜி பத்தின 2 இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கிடைக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணலாம். கன்னி, இது ஒரு உபயராசி, புதனுடைய அறிவு வீடு. கன்னி ராசிக்கு புதன் அதிபதியா வருவாரு. கன்னி ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா நல்ல ஐக்கியூ இருக்கும், பப்ளிக் ஸ்பீக்கிங்ல குட்டா இருப்பாங்க, நல்ல பேச்சாளரா இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அறிவு சார்ந்த துறையில 70% பேர் அறிவு சார்ந்த துறையில வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. நல்ல ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அவங்களுக்கு. ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதுல ரொம்ப ஃபேர்மா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் கன்னி ராசியுடைய ட்ரைட்ஸ். கன்னி ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். கன்னி ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்டான மாசமாவே அமைஞ்சிருக்கு. 2 சுப கிரகம் உங்களுடைய தொழில் ஸ்தானமான 10வது இடத்துல இருக்கு. தொழிலை விருத்தி பண்ணும், அந்த ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணும். தொழில் விருத்தியாகும், நல்ல பணவரவு இருக்கும், பிசினஸ்ல நல்ல ப்ராக்ரஸ் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். குரு சுக்கிரன் ரெண்டுமே 10வது இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய யோகம். ஓகேவா? இப்ப உங்களுடைய 2 கிரகமும் 2 சுப கிரகமும் பார்வையால உங்க ராசிக்கு 4வது இடத்தை பாக்குது. வீடு, வாகனம், கல்வி, தாய் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ வீடு யோகம், வாகன யோகம் இதெல்லாம் உங்களுக்கு அமையும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்வியில நல்ல ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு அம்மா விஷயங்கள்ல அம்மாவால உதவி, அம்மாவுடைய ஹெல்த் நல்லா இருக்கிறது, இதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு இருந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் சரியாகிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கெடுபலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல எதுவுமே இல்லை. ஆனா ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா, உங்க ராசிக்கு 12வது இடத்துக்கு சூரியன், 12வது அதிபதி சூரியன் 12வது இடத்துல ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி ஆகுறதுனால உங்களுக்கு சில விரயங்கள் இருக்கும், பண விரயங்கள் இருக்கும். சரிங்களா? பண விரயங்கள்னா உங்களுக்கு ஆனா அது சுப விரயமா தான் இருக்கும். சில பேருக்கு அலைச்சல் இருக்கும், சில பேருக்கு பயணத்தின் மூலமா நன்மைகளும் நடக்கும். இந்த மாதிரி நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல மாசமாவே இந்த ஆகஸ்ட் மாசம் அமைஞ்சிருக்கு. கன்னி ராசிக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே சனியுடைய பார்வை விழுகுது இல்லையா? சனியுடைய 7வது பார்வை ராசி மேல படுறதுனால ராசி உங்க மனசை டினோட் பண்ணும். மனக்கலக்கம் இருக்கும், முடிவெடுக்கிறதுல குழப்பம் இருக்கும், ஒரு மாதிரி மந்த நிலை இருக்கும். இதெல்லாம் இப்போ இருக்கும். இப்போ ராசி மேல செவ்வாய் பயிற்சியாகி வர்றதுனால செவ்வாயுடைய குணங்களும் சேர்ந்து இருக்கும். செவ்வாயுடைய ஓவர் கான்பிடன்ஸ், முன்கோபம், முரட்டு குணம், முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறது, நல்லா யோசிக்காம அவசர கொடுக்கத்தனமா பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க கண்டிப்பா இப்ப பண்ணுவீங்க. செவ்வாயுடைய அந்த சனியுடைய பார்வை செவ்வாய் மேல விழுகிறதுனால உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் யோசிச்சு, ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு பண்ணுங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. செவ்வாய் இந்த குணங்கள் எல்லாம் இருக்கும். செவ்வாயுடைய துடிப்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பண்றதுனால நீங்க பண்ற விஷயம் தப்பா போறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். இந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் உங்க ராசிக்கு 11வது இடம் கடகத்து மேல பயிற்சியாகி வர்றதுனால 11வது இடம் பாத்தீங்கன்னா லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். ஸோ உங்களுக்கு லாபம் வர்றது, மூத்த சகோதரன் மூலமா பணவரவு வர்றது, பொருளுதவி, பண உதவி, மாரல் சப்போர்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கும் உங்க மூத்த சகோதரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த சகோதர உறவு நல்லா இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாசம். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா பார்வையால சுக்கிரன், பயிற்சியாகி வரக்கூடிய சுக்கிரன் பார்வையால 5வது இடத்தை பாக்குது, மகரம் ராசிய. உங்க ராசிக்கு அது 5வது இடம். குழந்தைகளையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுடைய எண்ணத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் அது. சரியா? குழந்தைங்களால அதிர்ஷ்டம், குழந்தைங்க சிக்கா இருந்த குழந்தைங்க இப்ப உடல்நிலை நல்லா இருக்கிறது, குழந்தைங்களுடைய கல்வி நல்லா இருக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் அப்ப நடக்கும். எண்ணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். உங்களுடைய நிறைவேறாத ஆசை இப்ப நிறைவேறும், உங்களுடைய எண்ணம் பழிக்கும். இந்த விஷயத்த எல்லாமே இந்த சுக்கிரன் இந்த டைம் உங்களுக்கு செய்யும். ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க தாராளமா பண்ணலாம். 2 சுப கிரகம் குருவும் சுக்கிரனும் உங்க ராசிக்கு 4வது இடம் கல்வி ஸ்தானத்தை பாக்குறதுனால கல்வியில முன்னேற்றம் இருக்கும். ஃபியூச்சர் பிளான்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, ஏதாவது எஜுகேஷன் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த ஆகஸ்ட் மாசம் தாராளமா அதை இனிஷியேட் பண்ணலாம். உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு
பேங்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், லாயர், டீச்சிங் இதெல்லாம் வந்து டினோட் பண்ணும். 10வது இடத்துல வந்து எப்பயுமே அந்த டீச்சிங் ப்ரொஃபஷன், பேங்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்குலாம் வந்து பார்த்தா குரு வந்து சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போ கோச்சாரத்துலையும் கரெக்டா குரு 10வது இடத்துல இருக்கனால நான் சொன்ன இந்த ப்ரொஃபஷனல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரொமோஷன், ஹைக்கு, அப்ரிசியேஷன் மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கணவர் குழந்தைகளால பெண்களுக்கு நன்மைகள் இருக்கும். நிச்சயதார்த்தம் முடிகிறது, சடனா மேரேஜ் முடிகிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் கன்னிராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் நடக்கும். கெடு பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் சனி பார்வை, அந்த செவ்வாய் சனி அந்த கூட்டணி வந்து சரியில்லாம இருக்கிறதுனால அவசர கொடுக்கத்தனமா சில விஷயங்களை செய்வீங்க. யோசிச்சு பண்ணுங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஆனா யார்ட்டையுமே நீங்க கேட்க மாட்டீங்க. இப்போ முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க யோசிப்பீங்க. பெரிய கெடு பலன்கள் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க. புதன் உங்க ராசிநாதன் புதன் வந்து அடுத்த மாசம் வந்து உச்சமாகறதுனால நல்ல விஷயங்கள் தான் கண்டிப்பா நடக்கும். ஓவராலா இந்த ஆகஸ்ட் மாசம் கன்னிராசிக்கு ரொம்பவே நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. உங்க ராசிக்கு 6வது இடத்துல ராகு இருக்கிறதுனால கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாசம். உங்க ராசிக்கு 6வது இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பாக்குது. குரு பார்வை வாங்கி இருக்கக்கூடிய ராகு இந்த விஷயங்களை கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கும். ஆனா கட்டுக்குள்ள வச்சிருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா லீகல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரபிளா வர்றதுக்கான சான்சஸ் இந்த ஆகஸ்ட் மாசம் ரொம்பவே அதிகம். தசாபுத்தி உங்களுக்கு கை கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு உங்க ஜாதகத்துல 6, 8 அதிபதி தசை நடக்கலைன்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்க கன்னிராசிக்கு நடக்கும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா 12வது இடத்துல கேது இருக்கு. கேது வந்து இயங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகம். சரியா? இயக்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம். 12வது இடத்துல இருக்கக்கூடிய கேதுவோட சேர்ந்து சூரியனும் ஆட்சி ஆகுறதுனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பயணங்கள் இருக்கும் உங்களுக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா சுப பயணங்களா இருக்கும், ஆன்மீகம் சார்ந்த பயணங்களா இருக்கும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் ஆகஸ்ட் மாசம் கன்னிராசிக்கு கண்டிப்பா நடக்கும். ஓகே, நான் எல்லா வீடியோலயுமே சொல்ற விஷயம்தான். சொந்த ஜாதகம் அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ராசி பலன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க. சொந்த ஜாதகத்துல என்ன நடக்குது, தசாபுத்தி என்ன நடக்குது, ஃபேவரபிளா நடக்குதா, யோக தசை நடக்குதா, அவயோக தசை நடக்குதா, லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கு, இந்த விஷயங்களை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு தான் ராசி பலன் பார்க்கணும். இல்லைன்னா ராசி பலன்ல நான் சொல்ற விஷயம் எதுவுமே உங்களுக்கு மேட்ச் ஆகாது. உங்களுக்கு யோக தசை நடந்துச்சுன்னா நான் சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு மேட்ச் ஆகும். அவயோக தசை நடக்கிறவங்க இது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு நீங்க சொல்லுவீங்க. சரியா? சோ இந்த மாதிரிதான் வந்து அஸ்ட்ராலஜியை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ராசி பலன் பாருங்க. ஓகே, நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.